யாரோ ஒன்று விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக வாழ்க்கை முடிஞ்சிடலை. அந்த வழி உண்மையாக இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இல்லை. நீ யாரையோ நம்பினாய், நேசிச்சாய், மனசோடு இணைந்தாய். ஆனால் ஒரு நாள் அந்த மனிதன் திரும்பி பார்க்காம போயிட்டான். அந்த நாள் உன் இதயம் கிழிஞ்சது மாதிரி இருக்கும். நீ சொல்வ, நான் என்ன தவறு பண்ணேன்? ஆனால் உண்மையை சொன்னால் தவறு உன்னிடம் இல்லை, அது வாழ்க்கை உனக்கு கொடுக்குற ஒரு பாடம்தான். சிலர் நம்ம வாழ்க்கையில் வரணும் என்பதில்லை, அவர்கள் போகணும் என்பது தான் நம்ம அமைதிக்காக தேவை. அவர்கள் போனது உன்னோட தண்டனை இல்லை, உன்னோட விடுதலை. அவர்கள் இருந்தால் நீ உன்னை மறந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் போனதால் நான் நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பா. இப்போ வலி இருக்கட்டும், கண்ணீர் வரட்டும், மனசு உடையட்டும், அது சரி. ஏன்னா இதயத்தை விழுந்த வலி தான் உண்மையான உழைப்பு. அந்த வலி உன்னை விழ வைக்காது, எழ வைக்கும். நீ இப்போது எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் ஒரு நாள் நீ நிம்மதியாக சிரிக்க போகிற. அந்த ஒரு நாள் நீ சொல்லுவ, அவர் போனது நல்லது தான். ஏன்னா அந்த போகிறவரால் தான் நீ வலிமையானவனாக மாறினாய். நீ நினைவுகளை அழிக்க முயற்சி பண்ணாத, அந்த நினைவுகள் உன்னை உருவாக்கட்டும். வலி தற்காலிகம், ஆனால் அந்த வலியில் இருந்து அந்த வலிமை நிரந்தரம். ஒரு நாள் நீ உன்னை பார்த்து நன்றி சொல்வாய். அந்த காலத்தில் நான் உடைந்தேனே நினைச்சேன், ஆனால் அந்த உடைஞ்சி போனது தான் எனக்கு புதுசாக பிறந்த உணர்ச்சி கொடுத்தது. அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கம்தான். அவர்கள் போனது உன் முடிவு இல்லை, உன் புதிய தொடக்கம். இப்போ வலி கொஞ்சம் இருக்கும், ஆனால் நாளைக்கு அந்த வலி உன்னோட கதையாக மாறும். அந்த கதை யாருக்காவது வெளிச்சம் கொடுக்கும். அதுதான் உன் வாழ்க்கையின் அர்த்தம். அதனால் இன்னும் ஒரு முறை கேள், அவர்கள் போனது உன் தண்டனை இல்லை, அது உன் விடுதலை. அந்த விடுதலையில் இருந்து நான் புதுசாக வாழ்க்கை தோணும். மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்?